மருதமலையில் இருக்கோம். வாங்க என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மயில் வச்சுருந்தாங்க. கண்ணாடிலாம் வச்சு அழகாக செஞ்சுருந்தாங்க. சாமி வச்சுருக்காங்க. சொர்க்கப்பாதை எங்கே இருக்கு? சொர்க்கப்பாதை இங்கே இருக்கு. உள்ளே பாருங்க, எல்லாரும் காசெல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லதுன்னு பாருங்க. காசு போட்டால் உள்ளே பாருங்களேன் எவ்வளோ காசு போட்டிருக்காங்க. தெரியுதாங்க காய்ஸ்? இப்போ வாங்க காய்ஸ், வேறு இது சிவனெல்லாம் பார்க்கலாம். வாங்க இப்போ வாங்க காய்ஸ், நம்ம சிவனெல்லாம் பார்க்க போகலாம். நெக்ஸ்ட்டு இங்கே சாமி இருக்குது. இது அழகாக செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி. அந்த மாலையை கூட இந்த கருப்பு சுண்டல் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிவன் தான் வச்சாங்க. ஆமாம் காய்ஸ், உள்ள பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இங்க ஒரு சாமி முருகர் தான் அப்படியே வெளியே போகலாம். அப்படியே செஞ்சுருக்காங்க. வாங்க காய்ஸ், வெளியே போகலாம். இதான் நாங்கள் வந்த ஸ்டெப்ஸு. வாங்க பார்த்தலாம். தெப்ப குளத்தை பார்க்கலாம். வாங்க வாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சாமி இருக்கு, அதை பார்த்துடலாம். தெப்ப குளத்தை பார்க்க போகிறோம் காய்ஸ். அதான் காய்ஸ் தெப்ப குளம். வாங்க காய்ஸ், அடுத்தது பார்க்கலாம். நிறையா மேயுது பாருங்களேன். சரி வாங்க வேற இது போகலாம். கோவில் ஃபங்க்ஷன் சொல்லி பந்தல்லாம் போட்டுருக்காங்க. அவங்க பாருங்க பாதி கட்டுறதுக்கு பாருங்க காய்ஸ். இப்போ நம்ம கீழே போகிறோம் காய்ஸ். பாருங்க காய்ஸ், இதான் காய்ஸ் கீழே போகிற இடம். சாமி காய்ஸ் நல்லா சுற்றி வீடு காய்ஸ். பாருங்க எவ்வளோ ஏக்கரா நல்லா இருக்குன்னு. இயற்கையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காய்ஸ். மருதமலை காய்ஸ் ரசிக்க மாட்டாங்க. நம்மளே அப்போவா ரசிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா வெளியூர் அந்த மாதிரிலாம் இருக்கிற பாருங்க காய்ஸ். அங்கே ஒரு கோயில் இருக்குது காய்ஸ். கடைசியாக விநாயகர் நிறையா இருக்குது காய்ஸ். சாட்டுக்குட்டியும் நல்லா அழகழகாக இருக்குது காய்ஸ். வாங்க காய்ஸ், வாங்க காய்ஸ். பாலடைஞ்ச வீடு. தேங்க்யூ காய்ஸ்.